ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள். இது செய்யும் முறையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நண்டு 1 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி பாருங்கள், க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு நண்டு. இப்போது இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா. ஒரு கடாயில் எடுத்துருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு இதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தண்ணி ட்ரை ஆக விட்டுடலாம். அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மசாலா, இதுக்கு சேர்க்குற மசாலா பார்க்கலாம். வாங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். மிளகு அதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டுடிச்சு. அடித்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்ந்த பிறகு மிக்ஸி ஜாரில் அடித்தோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கினேன். இப்போது மிளகாத்தூள் தேவையான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் திரும்பி சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் டேஸ்ட்டு தரும். ஜீரகத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இது நல்லா ட்ரை ஆகட்டும். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாவை கொஞ்சம் பரட்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த நண்டு வேக விட்டுடலாங்க. நல்லா நண்டு வேகட்டும். ஜீரகத்தூள் தாங்க டேஸ்ட்டு நல்லா சேர்த்து தரோம். அது நாங்கள் எப்போவுமே பொடி பண்ணி எப்போவுமே வீட்டில் வைப்பேன். மீன் ஃப்ரைக்கு போடுறதுக்கு நண்டுக்கும் சேர்த்துருக்கேன். தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. நண்டு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது அப்படியே சுண்ட வச்சிடலாம் கொஞ்சம் மசாலாவை. பாருங்கள், யார் யாருக்கு நண்டு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்டில் எத்தனை நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் அனுப்புங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. வாங்க நண்டு சாப்பிட்லாம். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நண்டில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் அனுப்புங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.